வணக்கம். லேர்னிங் அசிஸ்டன்ட் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று நாம் 10ஆம் வகுப்பு தமிழ் இலக்கண பகுதியில் மிகவும் சுவாரஸ்யமான, அதே சமயம் தேர்வுகளில் அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு பகுதியை தான் பார்க்க போகிறோம். அதுதான் உயர்வு நவிற்சி அணி. ஒரு கவிஞன் ஒரு பொருளை பற்றி பாடும்போது அதை அப்படியே சொன்னால் அது வெறும் தகவல். ஆனால் அதை அழகூட்டி, கற்பனை கலந்து, பார்ப்பவர் வியக்கும் வண்ணம் சொன்னால் அதுதான் கவிதை. அப்படி கவிதைக்கு அழகு சேர்க்கும் அணிகலன்களில் இந்த உயர்வு நவிற்சி அணிக்கு மிக முக்கியமான இடம் உண்டு. இந்த வீடியோவில் உயர்வு நவிற்சி அணி என்றால் என்ன, அதன் இலக்கணம் என்ன, அன்றாட வாழ்க்கையிலும் இலக்கியத்திலும் இது எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை மிக ஆழமாகவும் எளிமையாகவும் பார்க்கப் போகிறோம். இந்த வீடியோவின் முடிவில் இந்த அணியை பற்றி உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்காது என்கிற அளவுக்கு நாம் விரிவாக அலசப் போகிறோம். முதலில் ஒரு கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நின்று கொண்டு நிலாவை பார்க்கிறீர்கள். நிலா உயரத்தில் இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் ஒரு கவிஞன் அதை எப்படி சொல்வான்? நிலா என் வீட்டு மாடியை தொட்டுக்கொண்டு நிற்கிறது என்று சொல்வான். நிலா உண்மையில் மாடியை தொடவில்லை. ஆனால் அந்த நிலவின் அழகையும் அது தரும் நெருக்கத்தையும் வெளிப்படுத்த கவிஞன் அந்த யதார்த்தத்தை தாண்டி செல்கிறான். இதுதான் உயர்வு நவிற்சி அணியின் அடிப்படை. சரி, இப்போது இதன் முறையான இலக்கண விளக்கத்தை பார்ப்போம். உயர்வு நவிற்சி அணி. இந்த தலைப்பையே நாம் இரண்டாக பிரிக்கலாம். 1. உயர்வு என்றால் மேன்மைப்படுத்துதல் அல்லது அதிகப்படுத்துதல். 2. நவிற்சி என்றால் சொல்லுதல் அல்லது விவரித்தல். அதாவது ஒரு பொருளின் இயல்பை உள்ளவாறே கூறாமல் அதை உயர்த்தி மிகைப்படுத்தி சொல்வதுதான் உயர்வு நவிற்சி அணி எனப்படும். இதன் முறையான வரையறை இதுதான். எவ்வகை பொருளாயினும் அதன் உண்மையான இயல்பை விட மிகைப்படுத்தி அந்த பொருளின் சிறப்பை விளக்குவது உயர்வு நவிற்சி அணி ஆகும். நமது 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மிகச்சிறந்த உதாரணத்தை இப்போது பார்ப்போம். இது ஒரு தாய் தன் குழந்தைக்கு பாடும் தாலாட்டு பாடல் போன்ற சூழலில் அமைந்தது. பாடல் வரிகள்: குளிர்நீரில் குளித்தால் கூதலடிக்கும் என்று, கொதிநீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாய தாமரை சொட்டு தேன் எடுத்து அழகான பொற்கிண்ணத்தில் வைத்தான் நாயகன். இந்த வரிகளை இப்போது நாம் ஆழமாக பகுப்பாய்வு செய்வோம். இங்கே என்ன நடக்கிறது? ஒரு குழந்தைக்கு குளிக்க வைக்க தண்ணீர் வேண்டும். சாதாரண குளிர்ந்த நீரில் குளிப்பாட்டினால் குழந்தைக்கு குளிர்கூதல் எடுக்கும் என்று கவிஞன் நினைக்கிறான். சரி, சுடு தண்ணீரில் கொதிநீரில் குளிப்பாட்டலாமா என்றால் குழந்தையின் மேனி கருத்துவிடும் அல்லது தீந்துவிடும் என்று அஞ்சுகிறான். இதுவரை இயல்பான ஒரு தாயின் அல்லது தந்தையின் கவலைதான். ஆனால் அடுத்த வரியில்தான் உயர்வு நவிற்சி அணி நுழைகிறது. கவிஞன் என்ன சொல்கிறான்? ஆகாய தாமரை சொட்டுத்தேன் எடுத்து இங்கே கவனியுங்கள். ஆகாயத்தில் தாமரை இருக்குமா? இல்லை, தாமரை குளத்தில்தான் பூக்கும். ஆனால் கவிஞன் தன் குழந்தை அவ்வளவு மென்மையானது, அதற்கு உலகத்தில் இருக்கும் எந்த தண்ணீரும் சரிப்பட்டு வராது என்று கருதி ஆகாயத்தில் இருக்கும் ஒரு கற்பனை தாமரையிலிருந்து விழும் தேனை சேகரித்து அந்த குழந்தைக்கு குளிக்க வைக்கிறான். பாருங்கள், ஒரு குழந்தைக்கு குளிக்க வைக்கும் சாதாரண செயலை எவ்வளவு பிரம்மாண்டமாக, எவ்வளவு உயர்வாக கற்பனை செய்திருக்கிறார்கள். இதுதான் உயர்வு நவிற்சி அணி. இங்கே எது உயர்வு நவிற்சி? ஆகாய தாமரை என்பதும் அதில் இருக்கும் தேன் எடுத்து வந்து குழந்தைக்கு குளிக்க வைப்பதும் தான் அந்த உயர்வு நவிற்சி. சாதாரண தண்ணீருக்கு பதில் தேனை பயன்படுத்துவதும் அதுவும் விண்ணுலக தாமரையிலிருந்து எடுப்பதும் பொருளை மிகைப்படுத்தி கூறுவதாகும். நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஏன் விஷயங்களை சுற்றி வளைத்து இப்படி மிகைப்படுத்தி சொல்ல வேண்டும்? அதற்கு 3 காரணங்கள் உண்டு. 1. வியப்பை உண்டாக்க. ஒரு விஷயத்தை சாதாரணமாக சொன்னால் அது மூளைக்கு தகவலாக போகும். ஆனால் மிகைப்படுத்தி சொல்லும்போது அது இதயத்தை தொடும் ஒரு வியப்பை, வண்டர் ஏற்படுத்தும். 2. ஆழத்தை புரிய வைக்க. ஒரு வீட்டின் உயரம் மிக அதிகம் என்று சொல்வதை விட அந்த வீட்டின் சிகரம் மேகங்களை கிழித்து கொண்டு செல்கிறது என்று சொன்னால் அந்த உயரம் எவ்வளவு பிரம்மாண்டம் என்பது நம் மனக்கண்ணில் பிம்பமாக இமேஜ் விரியும். 3. அன்பை வெளிப்படுத்த. பொதுவாக புகழ்ச்சியிலும் அன்பிலும் தான் இந்த அணி அதிகம் வரும். ஒருவரை நாம் உயர்த்தி புகழ விரும்பும்போது சாதாரண வார்த்தைகள் போதாது என்பதால் இந்த அணியை தேடி போகிறோம். மாணவர்களே, இங்கே நீங்கள் ஒரு முக்கியமான குழப்பத்தை தவிர்க்க வேண்டும். இயல்பு நவிற்சி அணி என்றொன்று இருக்கிறது. அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? இயல்பு நவிற்சி அணி நேச்சர் டிஸ்கிரிப்ஷன், ஒரு பொருளின் இயல்பை உள்ளவாறே அழகாக சொல்வது. உதாரணமாக, தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. இங்கே பசு மேய்வதும் கன்று துள்ளுவதும் இயல்பான விஷயங்கள். அதை அப்படியே கவிதை நயத்துடன் சொல்வது இயல்பு நவிற்சி. உயர்வு நவிற்சி அணி ஹைப்பர்போலே, ஒரு பொருளின் இயல்பை தாண்டி மிகைப்படுத்தி சொல்வது. உதாரணமாக, அந்த பசுவின் பால் வெள்ளையாய் ஓடி பார்க்கடலாக மாறியது என்று சொன்னால் அது உயர்வு நவிற்சி. இப்போது வித்தியாசம் புரிகிறதா? ஒன்று உள்ளது உள்ளபடி சொல்வது, இன்னொன்று உள்ளதை விட உயர்வாகச் சொல்வது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் உயர்வு நவிற்சி அணியை பற்றி வினா வந்தால் நீங்கள் கீழ்க்கண்ட முறையில் விடை எழுத வேண்டும். 1. அணி விளக்கம். முதலில் உயர்வு நவிற்சி அணி என்றால் என்ன என்பதை ஒரு பத்தியில் எழுதுங்கள். மிகைப்படுத்தி கூறுவது என்ற முக்கிய வார்த்தை இருக்க வேண்டும். 2. சான்று. உங்களுக்கு பாடப்புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த பாடலை குளிர்நீரில் குளித்தால் எழுதுங்கள். 3.
பாடலின் பொருள். அந்த பாடலின் எளிய பொருளை எழுதுங்கள். 4. அணி பொருத்தம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த பாடலில் எங்கே உயர்வு நவிர்ச்சி வருகிறது என்பதை விளக்க வேண்டும். குழந்தைக்கு குளிக்க வைக்க ஆகாய தாமரைத்தேனை எடுத்ததாக கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணிக்குச் சான்றாகும் என்று முடிக்க வேண்டும். இப்படி எழுதினால் உங்களுக்கு முழு மதிப்பெண்கள் நிச்சயம் கிடைக்கும். நாம் இதுவரை பார்த்தவற்றை சுருக்கமாக தொகுப்போம். உயர்வு நவிர்ச்சி அணி என்பது ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகாகவும் உயர்வாகவும் சொல்வது. இது வாசகர்களுக்கு வியப்பையும் ஆச்சரியத்தையும் ஊட்டும். பாடப்புத்தகத்திலுள்ள ஆகாய தாமரைத்தேன் உதாரணம் இதன் சிறப்பை விளக்குகிறது. இயல்பு நவிர்ச்சிக்கு இது நேரெதிரானது. இந்த தெளிவான விளக்கம் உங்களுக்கு உயர்வு நவிர்ச்சி அணியை முழுமையாக புரிய வைத்திருக்கும் என்று நம்புகிறேன். இனி நீங்கள் எந்த கவிதையை படித்தாலும் அதில் உயர்வு நவிர்ச்சி இருக்கிறதா என்று தேடி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். லேர்னிங் அசிஸ்டன்ட் யூடியூப் சேனலை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. நீங்கள் 10ஆம் வகுப்பு பாடங்களை இன்னும் எளிமையாக கற்கவும் மாதிரி தேர்வுகளை எழுதி பயிற்சி பெறவும் எங்களின் லேர்னிங் அசிஸ்டன்ட் ஆப்-ஐ பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். இதன் லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. மறக்காமல் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பான பாடத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த தெளிவான விளக்கம் உங்களுக்கு உயர்வு நவிர்ச்சி அணியை முழுமையாக புரிய வைத்திருக்கும் என்று நம்புகிறேன். இனி நீங்கள் எந்த கவிதையை படித்தாலும் அதில் உயர்வு நவிர்ச்சி இருக்கிறதா என்று தேடி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். லேர்னிங் அசிஸ்டன்ட் யூடியூப் சேனலை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. நீங்கள் 10ஆம் வகுப்பு பாடங்களை இன்னும் எளிமையாக கற்கவும் மாதிரி தேர்வுகளை எழுதி பயிற்சி பெறவும் எங்களின் லேர்னிங் அசிஸ்டன்ட் ஆப்-ஐ பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். இதன் லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. மறக்காமல் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பான பாடத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.